முருங்காய் தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போடணும். கடுகு போட்டோடனே லைட்டாக பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு வதங்க விடணும். லைட்டாக தக்காளி போடணும். தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா விடணும். சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போடுறதுக்கு நான் வீடியோ எடுக்கலப்பா. இப்போ லைட்டாக மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ லைட்டாக நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. முருங்கைக்காய் போட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. நல்லா கிளறி விடணும். எண்ணெயிலே சட்னாய் வதங்கிட்டோம். முருங்கைக்காய் வதங்கினோடனே அரை சொம்பு தண்ணி இருக்குல்ல, சொம்பு அதில் நிறைய தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு கிளறி விடுங்க. இப்போ சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டோடனே இப்போ இன்னொரு வாட்டி கிளறி விடுங்க. கிளறி விட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டு அது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடிடுங்க. பூண்டு நசுக்கி போடணும். பூண்டு நசுக்கி போட்டு ஒரு கிளறுங்க. கிளறிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இப்போ அது கொதி வந்தோடனே ஒரு கொதி வந்தோடனே பாருங்கள். இப்போ நல்லா சுண்டிடுச்சு குழம்பு. முருங்கைக்காய் தொக்கு சுண்டினோடனே லைட்டாக புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி கிண்டி மூடி போட்டு மூடிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு சாதத்துக்கும் தோசைக்கும் இட்லி சாப்பிட்லாங்க.